என்னோட கொஸ்டின் வந்து உங்களோட பார்வையில் கடவுள் நம்பிக்கை என்னது? கடவுள் நம்பிக்கைனா என்ன? கடவுள் நம்பிக்கைனா என்ன? 7th ஸ்டாண்டர்ட் கடவுள் வாழ்த்து பாட்டு பற்றி கேட்குறாரு சார். ஐயோ ஜாலியாக வந்தப்பா ஏன்பா கடவுள் நம்பிக்கை எனக்கு இருக்கணுங்க சார். ஜாலியாக ஒரு கேள்வி, இந்த ஹீரோயின் ரொமான்டிக் சீன்ஸ் ஆஃப் த காட்சிகள்லாம் இருக்குல்ல சார், அது வந்து எப்படி சார் ஒவ்வொரு படத்துக்கு மெருகிட்டே போயிட்டு அந்த கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது எப்படி நீங்கள் ஹீரோயினோட அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? லைக் எப்படி அது வந்து படத்துக்கு படம் வந்து வேறு ஹீரோயின் போகிறாங்க, ஆனால் ரவ் சீன்ஸ் வந்து கெட்டிங் பெட்டர், அதை பற்றின உங்கள் கருத்து என்ன? விஜய்னா வந்து ஆக்ஷன் படம், பஞ்ச் டைலாக், சண்டையெல்லாம் தாண்டி ரொமான்ஸ்லேயும் வந்து தனி ஒரு முத்திரை போயிச்சிருக்கேன், அது எப்படி சார்? பேசிக்கலி ரொமான்டிக் பாய் தெரியல எனக்கு. இன்னும் அந்த கெமிஸ்ட்ரி எல்லாம் சொல்லிட்டுருக்காங்க, அது என்னன்னு எனக்கே தெரியல. கலா மாஸ்டர் தான் சார் கரெக்டாக சொல்லுவாங்க. அது தெரியல, எல்லாம் சொல்லுது, டேரக்டர் சொல்கிறாங்க, டான்ஸ் மாஸ்டர் சொல்கிறாங்க, செய்கிறோம். தெரியல, ஏதோ ஒன்று ஒர்க் அவுட் ஆகட்டுமே. vijaythelegend.comனு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் உங்களுக்காக. நாங்கள் ஆன்லைன் விஜய் ஃபேன்ஸ் மாதிரி நாங்கள் ஒரு தனியாக வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் உங்கள் பர்த்டே அன்றைக்கி இப்போ June 22 போன இயர் கூட ஆர்ஃபனேஜுக்கு போயிட்டு சைல்டு ஹோம்க்கு நாங்கள் க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் கொடுத்தோம். ஸோ இந்த ஆக்டிவ் ஃபேஸ்புக்லேயும் அது ஆக்டிவாக இருக்குது, ஆர்குட்லேயும் ஆக்டிவாக இருக்குது. எல்லாம் நாங்கள் தனியாக எக்ஸ்க்ளூசிவாக vijaythelegend.comனு வெப்சைட்டும் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம்ண்ணா. டெஃபினட்டாக பார்த்துட்ருக்கேன்னா, நான் வந்து ரொம்ப இந்த ஃபேஸ்புக்கிலலாம் நான் இல்லை, பட் இது மாதிரி ஆன்லைன் ஃபேன்ஸ் பண்ணுற விஷயங்கள், நீங்கள் உங்களோட ப்ரமோஷன்ஸு, எத்தனையோ பேரை ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க, எத்தனையோ பேரை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்கலாம் நான் கேள்விப்படுறேன். அடுத்து சில படங்களுக்கு நாங்கள் பண்ணுற டிசைன்ஸை விட நீங்களாம் உங்கள் இஷ்டத்துக்கு சில டிசைன்ஸ்லாம் நான் பார்ப்பேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதெல்லாம் வந்து எங்கள் டேரக்டருக்கெலாம் நான் வந்து காமிப்பேன், அது பாருங்கள். வேலாயுதத்துக்குலாம் சில நிறையா நல்ல நல்ல டிசைன்ஸ்லாம் நான் பார்த்தேன் ஆன்லைனில். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் எல்லாத்தையும். நிறையா வந்து இளம் டேரக்டர்கிட்ட நடிச்சதுக்கப்புறம் இப்போ அடுத்த ஃபேஸ் ஆஃப் இளைய தளபதி வந்து சங்கர், ஏஆர் முருகதாஸ் சார், கௌதம் மேனன் சார், இது மாதிரி வந்து வேறு கைண்ட் ஆஃப் டேரக்டர்ஸ், அதாவது ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் பண்ண டேரக்டர்ஸோடு போகிறதுக்கான காரணம் என்ன? எப்படி இருக்குது இந்த அனுபவம்? சடன் ஷிஃப்டா இல்லைனா பிளான் பண்ண ஷிஃப்டா? இது இதுவும் பிளான் பண்ணலைங்க. ஓகே, அது வேலாயுதம் 50% முடிகிற ஸ்டேஜில் நண்பர் மைக் இல்லையா என்ன ஹலோ, ஸோ அதை அமைஞ்ச விஷயங்கள் தானாகவே அமைந்தது. ஆமாம், உங்ககிட்ட நீங்கள் அட்மையர் பண்ணுற விஷயம் எது சார்? நிறைய பேருக்கு பிடிக்காது, நான் வந்து ரொம்ப அமைதியாக சைலண்ட்டாக இருப்பேன் அப்படின்றது, அதுதான் எனக்கு பிடிக்கும். விஜயாண்டி கூட உங்களை பாடுகிறேன்னு ட்ரை பண்ணியிருந்தாரா, நீங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டீங்களா? விஜய் ஆண்டி மிஸ்டேக் குத்த மாதிரியே சொல்லியிருக்காரு சார். இல்லை, அது ஒரு எல்லா படத்துலையும் பாடித்தான் ஆகணுன்ற ஒரு கம்பல்ஷன் இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏதாவது ஒரு படத்துலையாவது பாடுறேன். உங்கள் ஃபியூச்சர் லைனப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் சார், சங்கர் சார், அதுக்கப்புறம் வந்துட்டு ஏஎல் விஜய் சார், இந்த மாதிரி டாக்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு, ரொம்ப சந்தோஷம். ஸோ அதே சமயத்தில் உங்களுடைய பகலவன் அந்த படம் வருமா, அது டாக்ஸ் எப்படி போயிட்டுருக்கு, அதை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன்னா. அந்த சீமான் சார் மீட் பண்ணியிருக்கேன், அது இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகலைன்னா பேசிகிட்டு இருக்கோம். சார், எப்படி ஒரு படத்தை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தெரிஞ்சுக்க இது பண்ணுறாங்க சார். எந்த விஷயங்கள் இம்ப்ரெஸ் பண்ணால் அந்த படத்தை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க சார் ஒரு கதையை கேட்கும்போது? ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஆட்டோமேட்டிக்காக இன்வால்வ் ஆகணும், ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளை அறியாமல் ஒரு ஃபீல் வரணும், அப்படி தான்.